இன்றைக்கு சமூகம் ஏன் சீர்கேட்டை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த சினிமாக்கள் இருக்கிறதே, இந்த சினிமாக்களை அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல், சிறியவர்கள் பெரியவர்கள் என்கின்ற அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? சினிமாதானே, பார்த்தால் என்ன, அதனால் என்ன தப்பு என்றெல்லாம் இன்றைக்கு கேட்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு அலட்சியமாக, அது ஒரு பெரிய தவறே கிடையாது என்று ஒரு அலட்சிய போக்காக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஏன் சினிமாக்கள் தயாரிப்பதை கூட ஊக்குவிக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் கூட இன்றைக்கு தோன்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய சாபக்கேடான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 1895 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூமியர் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்றைய சினிமா, அதுல ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா? அப்படியே நன்மைகள் இருந்தாலும் எப்படி அந்த நன்மைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? ஒரு வைக்கோல் போர்வை இருக்கிறது என்று சொன்னால் அந்த போர்வைக்குள்ள ஒரு சின்ன குண்டு ஊசி கிடக்குமா இல்லையா? அது போலதான் நம்ம நன்மைகளை இன்றைய சினிமாக்களில் பார்க்க முடிகிறது. எந்த சினிமாக்களிலாவது இஸ்லாம் தடை செய்த காட்சிகள் இல்லாமல் இருக்கிறதா? இசை இல்லாமல் இருக்கிறதா? ஆண் பெண் அந்த கலந்துரையாடல் இல்லாமல் இருக்கிறதா? எல்லா சினிமாக்களிலும் எப்படிப்பட்ட சினிமாக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் வந்ததே, ஹபீபி என்று சொல்லக்கூடிய அந்த படம், அந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு முதலமைச்சர் நடித்து வெளிவந்திருக்கிறது ஜனநாயகன் என்ற படம், அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் இசையை தடை செய்திருக்கிறதா இல்லையா? அது அந்த படங்களிலே இருக்கத்தானே செய்கிறது. எந்த படங்களுக்கு நாம் ஆதரவாக பேசுகிறோமோ, எந்த படங்களை பார்த்தால் தவறில்லை என்று நாம் சொல்லுகின்றோமோ, அந்த எந்த படங்களிலாவது இசை இல்லாமல் இருக்கிறதா? ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இருக்கிறதா? அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லாமல் இருக்கிறதா? எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது, எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அதையும் கூட ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க? இதுல என்ன தப்பு? நாங்க 20-25